நம்மளோட ஆழ்மனம் அப்படின்றது ஒன்று தான். எந்த பிரச்சனை, எந்த விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கவலை, பயம், கோபம் இதெல்லாம் உண்டு பண்ணாலும் அதை ஏற்றுக்கிட்டு சரி நடந்துருச்சு அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அடுத்தது என்னன்னு பார்க்க தொடங்குங்க. இப்படி தொடங்குனீங்கன்னா பிரபஞ்ச ஓட்டத்தோட நீங்கள் இணைய ஆரம்பிச்சு அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு பேசிக்காக எல்லாத்துக்கும் நம்மளோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு புரிதல். The Seventh Sense. அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் வெவ்வேறு விதமாக தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எது நடந்தாலும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இன்னும் சில பேர் கோவமே படக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. வார்த்தை ஒன்று தான், ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினாதான் ரிசல்ட் அப்படின்றது வரும். நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். அதாவது அணுகுண்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதை விட சக்தி வாய்ந்தது இந்த அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உடனே அவர் கேட்டார், இதெல்லாம் அவர் சொன்னார், நீங்கள் அக்செப்டன்ஸ் சொல்கிறீங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறது சரியில்லை, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். இதனடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் சொல்கிறீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என்னோட பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணுறதுக்கு ஒரு மேஸ்திரி கிட்ட சொல்லிட்டு வேலையை செய்யுங்க அப்படின்னு பணம் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் சரியாக செய்யலை, கொடுத்த பணத்துக்கு தப்பாக வேலை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தா என்னோட வீடு எப்படி சரியாகும் அப்படின்னு அவர் கேட்டார். அவர் கேட்ட கேள்வி கரெக்டு தான். சரி, என்னதான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது நான் உடனே கோவத்தில் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்காம நேராக போய் நானே நின்று என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நானே வேலையை வாங்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் இதே இடத்துல தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அக்செப்ட் அப்படின்னா வெளியில் என்ன வேணாலும் நடந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு இறைவன் எனக்கு கொடுத்துட்டாரு, பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது, எனக்கு பிராப்தம் இவ்வளோதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னன்னா, வெளியில நடந்த ஒரு செயலுக்காக ஒரு உணர்வு வரும். என் நண்பருக்கே வெளியில மேஸ்திரி வேலை செய்யணும் உடனே அவருக்கு உடனே கோவம் வந்திருக்கும். அந்த கோவத்திலேயே அவர் போய் அவர் கூட சண்டை போட்டிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். அதெல்லாம் அவர் பண்ணல. மனசுல வர்ற கோபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். நம்ம தேவை அப்படிங்கும்போது யாராவது நம்ம கேட்காமையே ஒரு பணம் கொண்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும். ஆனால் அந்த மகிழ்ச்சி அப்படின்றது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அந்த மகிழ்ச்சி அப்படின்றது வந்ததுன்னா அது எந்த வழியிலையா இருக்கட்டும், நம்ம அதனோட சண்டை போடுறதில்ல, முழு மனசோட ஏற்றுக்கிறோம். அதே மாதிரியே இந்த மேஸ்திரி வேலை செய்யலன்னு சொல்லிட்டு கோபம் அப்படின்ற வந்ததை அவர் முழு மனதோட ஏற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்யூஷன் என்னன்னு பார்க்குறாரு. சொல்யூஷன் நேராக போய் சண்டை போடலாம். அதாவது கோபம் இருந்தால் தான் சண்டை போட தோணும். கோபத்தை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னோடனே சொல்யூஷனுக்கு வந்துடுறாரு. வேற மேஸ்திரி வச்சு கட்டலாமா, இல்லை நம்மளே போய் நின்று வேலை வாங்கலாமா, இப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் அவருக்கு தெரிய வருது. என்னென்ன நம்ம பண்ணக்கூடாது, இல்லை பண்ணுனா தவறான பாதைன்னு பார்த்துருவோம். அந்த மேஸ்திரி மேலே ஒரு கோபமாக இருக்கிறது, அந்த கோபமான உணர்ச்சியோடு இருந்தால் இந்த சொல்யூஷன் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆழ்மனம் ஃபுல்லாக கோபத்தில் ஆக்கிரமிச்சு அறிவு வேலையே செய்யாது. அடுத்தது வெளியில் எல்லாத்திட்டையும் போய் சொல்கிறது, அவர் அப்படி தப்பு பண்ணிட்டாரு, இப்படி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றது, இதுவும் பண்ணவே கூடாது. அடுத்தது மூணாவது, வெளியில் சொல்ல மாட்டோம், ஆனால் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், நான் அவ்வளோ காசு கொடுத்துட்டானே, நான் சரியாக வேலையை படித்து சொன்னனே, கரெக்டாக செய்யுங்கன்னு, ஆனால் சொல்லலையே, அவன் அப்படி பண்ணியிருக்கணும், இவன் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே சதா அந்த தாட் வரும், சிந்தனை, அதை தொடர்ந்து சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த முழு மனசும் அந்த உணர்ச்சியின் பிடியில் போயிடுது. இதே மாதிரியே 1-2 விஷயத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட ஹேபிட்டாகவே மாறும், அவங்களோட குணாதிசயமாகவே மாறிடும். சரி, ஓகே, மூணாவது நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன தப்பு அப்படின்னா, அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறது. ஓகே, நம்ம முடிஞ்சதை செஞ்சோம், கடவுள் இவ்வளோதான்ப்பா கொடுத்தாரு, எனக்கு பிரபஞ்சம் இவ்வளோதான்ப்பா கொடுத்தது, இருக்கிறத அந்த பாதி வேலை முடிஞ்சதோட அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு வேலை எதுவும் செய்யாமல் அடுத்தது என்னன்னு பார்க்காம உட்காந்துருந்தது. இதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா, வீட்டு வேலை நம்மளுக்கு முடியணுன்ற தேவை, ஆனால் முடியாது. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம ஆள் மனசில் ஒரு பகுதியாக வேலை செய்கிற RAS ஃபில்டர், நம்ம இதை பற்றி நிறையா வீடியோவில் பேசியிருக்கோம். நம்ம எது முக்கியம்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி காட்டும். இப்போ கோவம் வர்றப்ப மேஸ்திரி மேலே கோவம், அவருக்கு கோவம் இன்னும் எந்தெந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்தா கோபம் அதிகமாகுமோ அதெல்லாம் பிடிச்சி கொண்டு காட்டும். நம்ம மேஸ்திரிகிட்ட முன்னாடியே சொன்னனே, அவர் ஏன் இதை பண்ணல, அப்படி அந்தந்த பாயிண்ட் எல்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். நீங்கள் அடுத்தவங்ககிட்ட புலம்புனாலும் அடுத்தவங்ககிட்ட திட்டி பேசினாலும் இதே தான் கொடுக்கும். மேஸ்திரிகிட்ட சண்டை போடும் போதும் இதே தான் கொடுக்கும். தப்பு பண்ணிட்டாருப்பா,
கோவப்பட்டோம்ப்பா, முடிஞ்சுது. கோவப்பட்டு 4 வார்த்தை பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம பேசிட்டோம், அதோட முடிஞ்சுது. அடுத்தது என்ன அப்படின்றதுக்கு வந்துட்டிங்கன்னா, அந்த RAS ஃபில்டர் அப்படின்றது, அதாவது ஆள் மனதோட ஒரு கேமரான்னு கூட வச்சுக்கலாம். அந்த கேமரா எப்படி வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே கேமராமேன் ஜூம் பண்ணி காட்டுவாரோ, அந்த மாதிரி RAS ஃபில்டர் தீர்வு பக்கம் போயிடும். இல்லை அப்படின்னா பிரச்சனையே ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்ட்டு கேள்வி கேட்டு அடுத்ததுக்கு போகும்போது தீர்வு அடுத்தடுத்து ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும். அதாவது அதே மேஸ்திரி மறுபடியும் பண்ண சொல்லலாமா, இல்லை வேற ஒரு மேஸ்திரி விடலாமா, இல்லை நம்மளே நேரில் போய் அதே மேஸ்திரி பண்ண சொல்லலாமா, இந்த மாதிரி தீர்வுகளை அடிக்கிட்டே வரும். நீங்கள் அதில் ஒரு முடிவெடுக்கணும், அதை செயல்படுத்தணும். என்னோட நண்பரும் அந்த முடிவெடுத்திருக்காரு, செயல்படுத்திருக்காரு. அப்போ அவர் செயல்படுத்தினது அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒன்றை தான் வந்து அவர் தன்னால் புரியாமையே செயல்படுத்தியிருக்காரு. ஆனால் நிறைய பேர் வந்து நம்மள அதை புரிஞ்சுக்கிறோம், ஆனால் தப்பாக செயல்படுத்துகிறோம். அதாவது நம்ம கான்செப்டை சரியாக புரிஞ்சுக்கிறது ஒரு படிநிலை, அதுக்கடுத்தது அதை செயல்படுத்துறது இன்னொரு படிநிலை. நீங்கள் கான்செப்டை தப்பாக புரிஞ்சிருந்தாலும் செயல்பாடு சரியாக இருக்கணும். நீங்கள் உங்களோட செயல்பாடுகளில் பாருங்கள், உங்களால் அக்செப்ட் பண்ண முடியுதா, எல்லாத்துலேயும் வாட் இஸ் நெக்ஸ்ட்னு சொல்யூஷனுக்கு போகிறீங்களா, இல்லை பிரச்சனையே பேசிட்டு உட்காந்துருக்கீங்களா, மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கீங்களா, அடுத்தவங்ககிட்ட பிரச்சனையவே பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கவனிங்க. அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்றது அமைதியாக உட்காந்துருக்கிறது கிடையாது, வர்ற உணர்ச்சியை ஏற்றுக்கிறது. எப்படி ஒரு மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறீங்களோ, சந்தோஷத்தை ஏற்றுக்கிறீங்களோ அந்த மாதிரி. அப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான தீர்வை நோக்கி போகிறது. எதுவுமே தெரிலனா நம்ம அஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கோம், அதை பயன்படுத்துங்க. எந்த ஒரு ப்ராப்ளத்துலேயும் பிரச்சனையிலையும் இல்லை நம்ம ஒரு கோலை அடையினாலும் எந்தாவது ஒரு விஷயத்தில் மனசை அக்செப்ட் பண்ணாமல் பிடிச்சி வச்சிருந்ததுனாலே நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது நடக்காது. இல்லை அது நடந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து சில தடங்கல்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க விஷயம். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கவலை, பயம், கோபம் இதெல்லாம் உண்டு பண்ணாலும் அதை ஏற்றுக்கிட்டு சரி நடந்துச்சு அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அடுத்தது என்னன்னு பார்க்க தொடங்குங்க. இப்படி தொடங்குனீங்கன்னா பிரபஞ்ச ஓட்டத்தோட நீங்கள் இணைய ஆரம்பிச்சிருங்க. அதாவது வெளியில் பிரபஞ்சம், அதாவது நம்ம உலகத்தில் தான் இந்த செயல்கள்லாம் நடக்குது. நடந்த செயல்களோட உங்கள் மனதளவில் முரண்படாமல் நீங்கள் அதனோட ஓட்டத்திலேயே ஓடுறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்ம எல்லாருமே ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அப்படின்னு எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹை ஸ்கூல் இதெல்லாம் படிச்சிருக்கிறோமோ, அந்த மாதிரி அக்செப்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு பேசிக்காக எல்லாத்துக்கும் நம்மளோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு புரிதல். இதை உங்களுக்குள்ளேயே செயல்படுத்தி பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.